ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மல்லிகைப்பூ எப்படி கட்டுறது அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். இது வந்துட்டு பிகினிங் ஸ்டேஜ். நார்மலாக வீட்டில் நம்ம கட்டுற மெத்தடை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அதுக்கு நான் நார்மலாக பூ கட்டுற த்ரெட் எடுத்திருக்கேன். இது இப்போ எல்லா பூ மார்க்கெட்லேயுமே உங்களுக்கு பூ கட்டுற த்ரெட்டு கிடைக்கிது. அதை வாங்கிக்கோங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு நூலை உங்கள் ஆள்காட்டி விரலில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு பூவோட காம்பு, அதாவது அந்த தண்டு பகுதி நடுவில் வரா மாதிரி வச்சுக்கோங்க. தண்டோட நடு பகுதியில் அந்த நூல் இருக்கணும். ரெண்டு மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சுக்கோங்க. வச்சு கீழே ஒரு சுற்றிக்கோங்க. பாருங்கள், கட்டை விரல்லையும் ஆள்காட்டி விரல்லையும் நூல் சுற்றி இருக்கணும். நடு விரலில் நூலை அழுத்திட்டு ஒரு நாட் போட்டுருங்க. அவ்வளோதாங்க பூ கட்டுறது. எப்பவுமே ஃபஸ்ட்டு கட்டு 2 நாட் போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கழலாமல் இருக்கும். நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. பூவோட தண்டு பகுதி, அதாவது நடு தண்டு பகுதி நூல் மேலே இருக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது கீழே ஒரு சுற்றிட்டு கட்டை விரல்லையும் ஆள்காட்டி விரலையும் நூலை பிடிச்சிக்கோங்க. நடு விரலால் நூலை அழுத்தி பிடிச்சி அப்படியே நாட் போடுங்க. அவ்வளோதான். நாட் பாருங்கள், டைட்டாக வந்துருச்சு. திரும்ப ஒரு டைம் பார்த்துக்கோங்க. பூவை வந்துட்டு நடுவில் வச்சுட்டு ஒரு சுற்றிக்கோங்க. கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் மேலே இருக்கணும். நடு விரலால் அழுத்தி பிடிச்சி ஒரு நாட் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. நீங்கள் பிகினஸாக இருக்கீங்க, இது வரைக்கும் உங்களுக்கு பூ கட்டவே தெரியாது அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இதை பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களாலையும் ஈஸியாக பூ கட்ட முடியும். பாருங்கள், எப்போவுமே எடுத்த உடனே உங்களால் மல்லிப்பூவில் பூ கட்ட முடியாது. ஏன்னா அது காம்பு வந்துட்டு ரொம்ப குட்டியாக இருக்கும். அதனால் பிகினர்ஸு முல்லைப்பூ, பிச்சிப்பூ, ஜாதி மல்லி அந்த மாதிரி பூ வச்சு கட்டி பழகிக்கோங்க. ஏன்னா அதிலலாம் காம்பு வந்து நீளமாக இருக்கும். அதில் பழகினதுக்கு அப்புறமா நீங்கள் மல்லி யூஸ் பண்ணுங்கள். இன்னுமே பெஸ்ட்டான ஒரு ஐடியா, நீங்கள் ஸ்டார்டிங்கில் பூ கட்ட பழகுறீங்க அப்படின்னா பழைய பேப்பர்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை கட் பண்ணி அதில் கட்ட பழகிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அதே மாதிரி பூ கட்டும்போது நூல் எப்போவுமே கான்ட்ராஸ்ட் கலரில் எடுங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நமக்கு பளிச்சுன்னு இருக்கும். இல்லைனா நான் இன்னொரு மெத்தடும் சொல்கிறேன், அதை கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அது இன்னுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். நார்மலாக பூ எப்பவும் போல் வச்சுட்டு கீழே ஒரு சுற்றிக்கோங்க. இப்போது ஆள்காட்டி விரல், நடுவிரல் 2 விரலையும் நூலை ஒரு சுற்றி நாட் போட்டுருங்க. இது இன்னுமே உங்களுக்கு ரொம்பவே ஈஸியானதாக இருக்கும். இதை கவனித்து பாருங்கள். நேராக நூல் மேலே கையை வச்சு ஒரு சுற்றி அப்படியே மாட்டிடுங்க. இன்னொரு டைம் பாருங்கள். கீழே சுற்றிட்டு நடு விரலையும் ஆள்காட்டி விரலையும் நூல் மேலே வச்சு ஒரு சுற்றி அப்படியே நாட் போட்டுருங்க. இது இன்னமுமே ரொம்ப ஈஸிங்க. ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தடை விட இந்த மெத்தட் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. பாருங்கள், நல்லா கவனித்து பாருங்கள், உங்களுக்கே நல்லா புரியும். நான் சொல்லணுங்கிற அவசியம் கூட கிடையாது. அவ்வளோதாங்க பூ கட்டுறது. அதே மாதிரி பூ கட்டும்போது எப்போவுமே நூலை நனைச்சிக்கோங்க. ஈர நூலில் பூ கட்டும்போது நமக்கு பூ இறுக்கமாக வரும். அதே சமயம் திரும்பவும் கட்டின பூ நீண்டு போகாமல் இருக்கும். உங்களுக்கு பார்க்க அழகாக இருக்கும். நீங்கள் காலையில் வச்சிங்கன்னா ஈவினிங் வரைக்கும் நீங்கள் எந்த அளவில் வச்சிங்களோ அதே அளவில் இருக்கும். பாருங்கள், இப்போ பூ கட்டியாச்சு. ரொம்ப அழகாக வந்திருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.